நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த நாட்கள்ல தேவநீதியை உண்டு பண்ணிக்கிற விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த விசுவாசம் எத்தனை வழியதுங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் உணர்ந்து கொள்கிறது இல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்படும் போது அந்த ரட்சிப்பின் மகா மேன்மையும் உணர்ந்து கொள்கிறது இல்ல. இந்த விசுவாசத்தின் மூலமாக அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மாத்திரம் இல்ல, காணியாட்சிக்கு புறம்பே இருந்தவர்களும் ரட்சிப்புக்குள்ளார வந்திருக்கிறாங்க. விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட 2 பேரை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். இவங்களுடைய விசுவாசத்தை மகிமைப்படுத்துகிற விதமாக இவங்கள தேவன் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலுக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த 2 பேரையும் ஒரே வசனத்துல நாம பார்க்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியல்ல 4 பெண்மணிகள் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதுல முக்கியமா இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ராகாபும் ரூத்தும் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அவங்கள காணியாட்சிக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாரு. அந்தபடியாக முதலாவது ராகாபை பற்றி பார்க்கலாம். ராகாப் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவங்க அல்ல. ராகாப் யாருன்னு யோசுவா 2வது அதிகாரம் 1 வசனம் நமக்கு குறிப்பிடுது. அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னா, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா இஸ்ரவேல் மனுஷர் 2 பேரை எரிகோவை வேவு பார்க்கும்படி அனுப்புறாரு. அவங்க ராகாவினுடைய வீட்டுல ரகசியமா தங்குறாங்க. அந்த ராகாப் என்னும் பெண்மணி கர்த்தரை நன்று அறிந்து வைத்திருக்கிறாங்கிறத அதே அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது தெளிவா புரியும். அங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் மோகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை இல்லையா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி புறஜாதி பெண்மணி அறிந்து கொண்டு அவரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்றாங்க. அந்த படியான விசுவாச அறிக்கைய தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்கள மாத்திரம் இல்ல, அவங்களுடைய மகனான போவாச பற்றி ரூத் சரித்திர புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம். ரூத் என்ற பெண்மணி மோவாபிய ஸ்திரியா இருக்காங்க. மோவாபியர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியாரா இருக்கிறாங்க. அப்படி சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ஒரு பெண் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளுக்கு கீழாக அடைக்கலம் புகிறவர்களாக இருக்கிறாங்க. ரூத்தை பற்றின முன்னுரை ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக மோவாபிய ஸ்திரியா இருந்த அவங்க தன்னுடைய மாமியாகிய நகோமியின் தேவனே என் தேவன் சொல்லி அறிக்கை பண்றாங்க. அப்படி அறிக்கை பண்ணதோடு மாத்திரமல்லாம போவாசால மீட்கப்படுறாங்க. போவாஸ் ரூத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்த்தோம்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நிறைவான பலனை பெற்றுக்கொண்டவர்களாகவே ரூத் காணப்பட்டாங்க. அந்தபடியாக சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ரூத்தும் சரி, வேசித்தனத்தை தொழிலாக கொண்ட ராகாபும் சரி, 2 பேருமே இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தாங்க. ஆனா அவங்கள மீட்டெடுத்தது விசுவாசமே. அந்த விசுவாசத்தின் மூலமாக அவங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்மை விசுவாசத்தை கொண்டு ரட்சித்திருக்கிறாரு. விசுவாசத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவருமே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கிறோங்கிற அருமையை நாம உணர்ந்து கொள்கிறோமா? அதை உணர்ந்து கொண்டா நாம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்படுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கோங்கிறத உணர்ந்து நடப்போம். அப்படியான உணர்வு இல்லாம இருக்கும் போது இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு விசுவாசத்துல வழுவி போய் இருப்போம். விசுவாசத்துல பின்வாங்கி போனா என் ஆத்துமா அவன் மேல் பிரியமா ஈராதுன்னு சொல்லிட்டு எபிரேயர்ல வசனமும் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. அந்தபடியாக நாம விசுவாசத்தினால பிழைக்கிற நீதிமான்களாக காணப்படுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை மீட்டுக்கொண்ட தேவனை விசுவாசத்தினால் உறுதியாய் பற்றி கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா,
விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுவதற்கு நீங்க தெரிந்து கொண்ட ராகாபும் ரூத்தும் எவ்வளவு பெரிய சாட்சிகளாக இருக்கிறாங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் காணியாட்சிக்கு புறம்பே இருந்த எங்களையும் தேவன் கிருபையால மீட்டு கொண்டிருக்கிறீங்க. விசுவாசத்தின் மூலமாக நாங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்து கொண்டு எங்களை உம்மிடத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தேவ நீதிக்கு உட்படுத்தின தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.